ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸில். ஓகேவா? ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க கமெண்ட்டில். அவரோட நம்பர் 44455. அப்புறம் இதில் 3 பைல் வச்சுருக்கேன். இந்த ரீடிங் எப்படி பார்க்க போகிறோன்னு சொல்கிறேன். பைல் 1, பைல் 2, பைல் 3. ஓகேவா? இந்த 3 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுது சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, சரி. இந்த வரும் வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்கள் லவ் பாண்டிங்கில் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. இது லவ் பாண்டிங்க்கு மட்டும் கிடையாது. இது மைக்கேல் ஏஞ்சலோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லேயும் நான் எடுக்கிறேன், அவரோட கைடன்ஸ்லேயும். ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர் எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு இன்ட்டு கொடுத்துருக்குறாரு. ஏன்னா நிறைய வந்திருக்கு கார்ட்ஸ். நான் சஃபில் பண்ணும்போதே பல்ஜா வந்துச்சு. சிங்கிளாக எடுக்கணும்னு நினச்சி ஒரு கார்டு வரணும்னு நினச்சேன், ஆனால் ஒரு கார்டு வரல, நிறைய வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இது மல்டிபிள் அந்த எல்லாமே சேர்த்து உங்களோட ஜாப், கேரியர், படிப்பு அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்குறேன். நான் இன்னும் பார்க்கல, அப்படியே விழுந்தது அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு ரீடிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா செகண்ட், தேர்ட் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு உங்களோட ஜாப், ஃபைனான்ஸ், ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது இந்த வாரம், அந்த எதிர்பார்ப்பில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத டிவைன் என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் மூலமானு பார்க்கலாம். சரியா? மைக்கேல் ஏஞ்சல் அண்ட் சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் இது. பார்த்தியா, எனக்கு இந்த 3 பைல் வச்சு நான் ஒரு கார்டாக எடுக்கிறேன் டேடின்னு சொன்னேன். ஆனால் கிடையாது, நீ இப்படி தான் நிறைய ப்ரிடிக்ஷன், நிறைய ரீடிங் இருக்குது, இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. ஓகே, அவரோட விஷயம். விஷ் 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 இவ்வளோ கார்ட்ஸ் 7 கார்ட்ஸ் வந்திருக்காங்கப்பா. 7 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கார்டு வழியாக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? நீங்கள் சில விஷயங்கள் உங்களோட லவ் லைஃப்பில் இந்த வரும் வாரத்தில் சில பிளான்லாம் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாள் நினச்சிருப்பீங்க, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா. இது லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். லவ் லைஃப் ஆர் திருமண வாழ்க்கையில். ஓகேவா? அந்த விஷயத்தை பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். உங்கள் கூட உங்களோட வெல்பீயிங்ஸாக, உங்களோட ஒரு கைண்டான பர்சன் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க தான் ஏஞ்சல்ஸ். ஓகேவா? நீங்கள் செய்கிற விஷயத்த அவர் வாட்ச் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன எஃபெக்ட் போடுறீங்களோ நான் இருக்கேன் பக்கத்தில். நீ தைரியமாக பிளான் பண்ணு, முன்னேறு. ஓகேவா? நீ இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ எஃபெக்ட் போட்டிங்கன்னா இந்த விஷயம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். உடனே அவசரப்படாதீங்க. நீங்கள் போடுற சீடுக்கு எவ்வளோ நாளில் விளைவிச்சு கொடுக்கும். ஒரு மண்ணில் ஒரு சீட் போடுறீங்க. ஒரு சில விதைகள் 3 மாதத்தில் வரும், ஒரு சில விதைகள் 20 நாளில் வரலாம், 1 மாதத்தில் வரலாம். ஓகேவா? அதனால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக நினச்சி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் எடுக்க போகிற இந்த ஸ்டெப்பில் ஆக்ஷன் எடுங்க, நான் துணையாக இருக்கேன். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக தான் 1 by 1 நடக்கும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் ஜாபுக்காக ட்ரை பண்ணுற விஷயத்தில் கூட இது உங்களுக்கு பொருந்தும். உங்களோட வேலைக்காக சில முயற்சிகளை நீங்கள் எஃபெக்ட் போடணும் இந்த வரும் வாரம். ஓகேவா? 4 of ஏரியல் ஏஞ்சல் வந்திருக்காங்க. கண்டிப்பாக சில பேர் உங்களோட கார்டனிங் ஒர்க் இருக்குது, விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு முயற்சிகள் பண்ணுறீங்க, அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், அந்த கார்டனிங் ஒர்க்கை சிறப்பாக செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணியிருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே? அதாவது இயற்கை சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயம், பிளானட்ஸ், அதாவது அது ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அதை பற்றி அது நடுறது, அதை ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்லாம் பிளான் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஆனால் ஸ்டடியாக இருக்கும், நல்ல க்ரோத்திங் இருக்கும். ஆமாம், சமைக்க கொடுத்துட்டாங்கோ. இவ்வளோ விஷயம் வச்சுருக்காரு பாருங்கள் இந்த ஒரு கார்டுக்குள்ளே. இன்னும் அந்த கார்டில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா நிறைய கார்டு இருக்குது. ஒரு கார்ட்லேயே நிறைய விஷயம் இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன ராசி இருப்பீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், கன்னி, மகரம், ரிஷபம். ஓகேவா? இந்த ராசி அல்லது நட்சத்திரம் அதிகமாக தெரியுது. இயற்கை மேலே ரொம்ப
லவபிள் பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் இயற்கையை ரொம்ப நேசிக்கிறவங்க. சில பேர் வந்து நீ எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோ வந்து நீ வந்து ரிசீவ் பண்ணுவ. அது அன்பாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி. ஓகேவா? நீ வந்து சில விஷயங்கள், அதாவது இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சேஞ்சஸ் வர விடுறத வந்து தடுக்கிறீங்க. அது உங்களோட பலகீனத்தை சொல்கிறார். ஓகேவா? நீங்கள் அன்பு கொடுக்கறதுக்கு யோசிக்கலாம், மணி செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். இந்த வரும் வாரம் இவங்களுக்கு இது நான் கொடுக்கணுமா, இவங்களுக்கு இதை செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நீங்கள் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ, அன்பு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் தான் உங்களோட இந்த பாதையில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பவுண்ட்ரியை வந்து வரும் வாரத்தில் போட போகிறீங்க. அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். இல்லை கால்குலேஷன்லாம் வச்சுக்கிறீங்க, இப்படி எப்படி வந்து இதெல்லாம் பண்ணணும் செய்யணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நல்ல விஷயம்தான். பட் ஆனால் வந்து அவர் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் இது தான். நீ ஆத்மார்த்தமாக கொடு, ஆத்மார்த்தமாக அது உனக்கு கிடைக்கும். நீ ஏன் வந்து உன்னோட வழிகளில் சில ரெஸ்ட்ரிக்ஷனை பண்ணிக்கிறன்றது தான் அவரோட இதுவாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து சில பேர் வந்து இந்த மணி நீங்கள் நம்பின அந்த நபர்கிட்டேருந்து ஒரு மணி ஃப்ளோ வரல, அஃபெக்ஷன் இல்லை, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு விரக்தியான மனசில் இருக்கீங்க. அதிலேருந்து நீங்கள் வெளியில் அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃபார்வர்டாக போகாமல் உங்களுக்கு பின்னாடி தான் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பின்னாடி சொர்க்கமே இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் அதை திருப்பிக்கிட்டு நீங்கள் பழைய இதுக்கு போகிறீங்க. டிவைன் உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே நான் தரேன். அந்த பொறுமை நிதானம் அதை வளர்த்துக்கோ. மனசில் வந்து 1008 கேள்வி குழப்பம், இதை செய்யலாமா வேணாமா அப்படிலாம் வச்சுட்ருக்கீங்க. இதை இவங்களுக்கு அன்பு கொடுக்கலாமா வேணாமா, இந்த அன்பு அதே மாதிரி மணி விஷயத்துலேயும் அதே மாதிரி இது ஒரு சிலருக்கு. அண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் கேப்ரியல். இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் வரும். அதாவது உங்களோட படிப்புக்காக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்காக, ஜாப் கேரியருக்காக, சம்திங் நீங்கள் ஏதோ பேஷனேட்டாக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கலாம். கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கதவுகள் திறக்கப்படும். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான ஏதாவது சம்திங் அமேசிங்கான ஒரு சான்ஸ் கிடைக்குதான். த சான்ஸ் டு டூ சம்திங் அமேசிங், எ சென்ஸ் ஆஃப் ஒண்டர். எஸ், பேஷனேட்டாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் இந்த வரும் வாரம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. உங்களுக்கு ஏஞ்சலோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அவங்களோட வழிகாட்டுதல் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். டெசிஷன், ஆர்கேஞ்சல் ஜோஃபியல். சில பேர் இந்த வரும் வாரம் உங்களை ரொம்ப அழகு பண்ணிக்குவீங்க. ரொம்ப டல்லாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு பியூட்டி பார்லருக்கெலாம் போகிறது, இல்லை வீட்லேயே கூட ஃபேஷியல் பண்ணிக்கிறது, ஹேருக்கான விஷயங்கள் பண்ணுறது, உங்களோட தலைமுடிக்கு சிகை அலைவரும், அந்த மாதிரி ஏதோ ஒரு கர்டசி. ஒரு கூண்டுக்குள்ளே இருந்து பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது உங்களுக்கு. எஸ், நான் இந்த கார்டை பார்த்துட்டே சொன்னேன். நான் வேர்ட்ஸ் கூட பாருங்களேன். ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தட் விச் ஹோல்டு யூ பேக், யூ நீட் டு டிடாக்ஸ். ஓகே, இந்த இதுவெல்லாம் வந்து இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து டிடாக்ஸ் பண்ணுங்கள். அது வெளியே போகணும், தேவை இருக்குது. unnecessary worry based on a lack of self confidence. தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் போட உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் வாரத்தில் குறையும். அதனால் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த லேக்கிங்க்கான காரணங்களே இதுதான். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இப்போ கொஞ்சம் இந்த வாரத்தோட இந்த பிகினிங்கில் கூட உங்களுக்கு அது தெரியும். ஓகேவா? வாரம் ஃபுல்லாக இதே மாதிரி மனநிலையில் ஓட்டாதீங்க. அதனால் உங்களை அந்த லேக்கிங்லேருந்து அழகாக வெளில வர சொல்கிறாங்க. ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தட் விச் ஹோல்ட் யூ பேக். உங்கள் பின்னாடி உங்களை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன இருக்கோ அதை உங்கள்கிட்ட வந்து வச்சிட்ருக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி சுமக்காதீங்க, உங்கள் முதுகில் சுமந்துட்டுருக்காதீங்க. ரிலீஸ் பண்ணுங்கள். நிறைய வந்து ஏஞ்சல் உங்களுக்கு சைன் கொடுக்குறாரு. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் உங்கள் வீட்டுக்கு அருகில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு
நீர்நிலைகள் இருக்கும். அது எப்படின்னா ஒரு ஒரு கார்டனிங்கோட ஒரு சின்ன சின்ன அந்த பாண்ட் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அந்த பார்க் மாதிரி இருக்கும், அதில் வந்து வாக்கிங் போகிற மாதிரி, அந்த மாதிரி கூட சிலருக்கு வந்து இருக்கலாம். இல்லை உங்களோட வீட்டுக்கு அருகில் கோயில் குளங்கள் இருக்கலாம். அது ரொம்ப ரம்யமாக இருக்கும் அந்த இடம். அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருந்து அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த இயற்கை காற்றை வாங்குங்க. ஓகேவா? அந்த வரும் வாரம் உங்களை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நிறையா சைன் கிடைக்கும் உங்களுக்கு. ஒயிட் டவ் பார்ப்பீங்க, கலராக சில மிக்ஸ்டு கலர், அந்த க்ரே கலர் டவ் பார்க்குறது. நிறைய பேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து சைன் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? எஸ், சூப்பராக கொடுத்துருக்குறாங்கப்பா. சூப்பர். இது கலெக்டிவில் வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா அது உங்களுக்கான மெசேஜ். நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இல்லைன்னா நீங்கள் அதை உங்களுக்குன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில் உங்களோட இதுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் வைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த பர்டிகுலராக கம்மிங் வீக். இந்த வாரம் பார்க்க முடியாதவங்க நெக்ஸ்ட் வாரம் பார்க்குறீங்கன்னா அப்போ அந்த வாரத்துக்கானது. நான் வந்து டைம்லாம் போட மாட்டேன், இது டைம்லெஸ் ரீடிங்காக தான் தருவேன். ஏன்னா இந்த வாரம் இப்போ நான் போடுறேன்னா இன்றைக்கி இந்த வாரத்திலே பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்காக வருதுன்னு நினச்சிக்கோங்க. இதை நீங்கள் 1 இயர் கழித்து பார்க்குறீங்கன்னா அப்போ டிவைன் உங்களுக்கு அந்த வாரத்தில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கான ப்ரிடிக்ஷன். அது யாருக்கு எப்போ கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க பார்த்துக்குவாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட வேலையை பண்ணிடுறோம், அவ்வளோதான். 6 ஆஃப் மைக்கேல். செல்லங்களே, இப்போது சில பேர் வந்து இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம், கண்டிப்பாக இடமாற்றம் நடக்க போகுது இந்த வரும் வாரத்தில் சில பேருக்கு. மைக்கேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங் இருக்குது. ஏன்னா மைக்கேல் வந்திருக்காரு. நான் சொல்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்களுக்கு மைக்கேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது டைரெக்டாகவே. ஏன்னா ஏஞ்சல்ஸை ப்ரேயர் பண்ணுற அந்த நபராக இருக்கீங்க நீங்கள். இட் இஸ் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல், பிரீத் எ சைட் ஆஃப் ரிலீஃப் அண்ட் மேக் நியூ பிளான்ஸ், லொக்கேஷன் ஆர் ட்ராவல். இந்த வரும் வாரத்தில் நீங்கள் இருக்கிற அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. உங்களோட இந்த என்ன சொல்கிறது, ஒரு டார்க்கான சைக்கிளுக்கு ஒரு எண்டிங் வரப்போகுது. ஓகேவா? அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கீங்கன்னாலும் சரி, ஏதாவது ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் அதிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. சில பேருக்கு நீங்கள் ட்ராவல், வெளி ஊருக்கு நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. அதாவது கடல் தாண்டி போகிற மாதிரி பயணிக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் ஃபேமிலியோடு பயணிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. அப்புறம் சன் கார்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக சன் கார்டு, வா, 6வது கார்டு, லைஃப் இஸ் வண்டர்ஃபுல் த்ரூ த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் இன்ஸ்பைரிங் சக்ஸஸ். கண்டிப்பாக நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுங்கள் செல்லங்களே. ஏஞ்சல் வந்துட்டார், சன் காட் வந்திருக்காங்கனாலே இந்த வரும் வாரத்தில் சக்ஸஸ் இருக்குது. உங்கள் கூட சன்ஃப்ளவர் பிக்சர் வந்து அடிக்கடி பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். இந்த வரும் வாரத்தில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ். சில பேர் வந்து ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் அமையணும், இல்லை ரீயூனியன் அமையணும், உங்கள் நபர் உங்கள் கூட இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கை கொடுது. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. கிராட்டிடியூட் பண்ணுங்கள். இதுதான் பைல் 1க்கு கொடுக்குற மெசேஜ். அண்ட் கடைசியாக ஒரு மெசேஜ் இருக்குது, 3 ஆஃப் மைக்கேல். ரிலீஸ் த பாஸ்ட், யூ வில் க்ரோ ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன், டைம் லீட் ஆல் ஒன்ஸ். இப்போது சில மக்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஏதோ பிரேக் நடந்திருக்கு, அந்த பிரேக்கை அதனால் அந்த பாஸ்ட் லைஃப்பை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து க்ரோ ஆக முடியும்னு சொல்கிறாரு. இந்த சிச்சுவேஷன்லேருந்து யூ வில் க்ரோ ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன்ஸ். ஓகேவா? இந்த காலம் என்பது உங்களோட ரணங்களை சரி பண்ணும், உங்களோட காயங்களை மாற்றும், ஹீல் பண்ணுறாரு. அவர் வந்து உங்களை குணப்படுத்துகிறார், உங்களை பாதுகாக்கின்றார். தெரியுதா? நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ என்கிட்ட சரண்டர் பண்ணிவிடு, உன்னோட இந்த பாஸ்டிவ்லேருந்து நீ ரிலீஸ் ஆகும், நீ கவலைப்படாத, உனக்கான வளர்ச்சியை நான் கொடுக்குறேன்.
You will grow from this situation. This heals all wound. இந்த காயங்கள் எல்லாமே ஹீல் ஆகும் அப்படிங்கிறாரு. நான் ஹீல் பண்ணுறேன். சரி, அற்புதமான ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்குறாரு. யாருக்கோ ஒரு பிரேக் நடந்திருக்கு, இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு, இல்லைனா இந்த வரும் வாரத்தில் மேபி நடக்கலாம். அந்த இதிலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. கவனமாக இருங்க, உங்களை நான் ஹீல் பண்ணுவேன், கவலைப்படாதே, உன்னோட காயங்கள் ஆறும். சில பேர் அந்த மாதிரி பிரேக்கில் இருந்துகிட்ருக்கீங்கன்னா வரும் வாரத்தில் ரொம்ப அதை நினச்சி வருத்தப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னோட வளர்ச்சி பாதிக்கப்படுற மாதிரி உன்னோட அந்த பாஸ்ட் லைஃப் இருக்கிறனால அதை ரிலீஸ் பண்ணிவிடு அப்படின்றார். ஓகேவா? இந்த பிரேக்லேருந்து நீ வெளில வரணும் அப்படின்ட்டு சூப்பராக கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்குறாருப்பா. நான் என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற பௌர்ணமி தினம் டிசம்பர் 4ஆம் தேதி வருது. அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் பண்ணி ஒரு கிளாஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு பிளாக் மேஜிக்னால் ஒரு அழுத்தம் இருக்குது, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, இல்லை உங்கள் கர்மா பேஸ்டான விஷயத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னாலும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் தீட்சை வாங்கி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். யாருக்காவது இந்த கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த டீட்டெயில் பாருங்கள். இப்போ நான் சொன்ன சில முக்கியமான அந்த விஷயங்களில் உங்களோட லைஃப் பிரச்சனைகள் ஏதாவது இது மாதிரி ஒரு லைனில் நீங்கள் ஒரு பிளாக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கணும். பௌர்ணமி தினத்துக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் அன்றைக்கி நான் ஷெட்யூல் பண்ணி கொடுக்க முடியும். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஒரு பைலுக்கு ஒரு கார்டு வச்சு பார்க்கணுன்னு நினச்சேன். பட் 7 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? எப்படி இருந்தது இந்த பைல் 1 ரீடிங் சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. ஓகேவா? மைக்கேல் ஏஞ்சல் அண்ட் சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ. யாருக்காவது கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஹீலிங் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த பௌர்ணமி செக்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பைல் 2க்கு பார்க்கலாம். பைல் 2க்கு ஏஞ்சல் என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த கார்டு ரொம்ப பெருசு, அதனால் இதை எடுத்து ஷஃபிள் பண்ணுறதுக்கு பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு இந்த வரும் வாரம் லவ் லைஃப், மேரேஜ் லைஃப், ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சலுக்கு செல்லங்களே. ஏன்னா 2 பேருமே கம்பைனாக கொடுக்குறேன் நான். அப்படி தான் வந்துச்சு. பைல் 1லேயே அப்படி தான் வந்துருச்சு. ஓகே. சாய்ராம். 7 கார்டு. ஆஹா, பைல் 2க்கு இன்னும் அதிகமாகவே கொடுக்குறாரு. 12 கார்டு வந்திருக்கு. ஸோ நைஸ். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ். இந்த வரும் வாரம் உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ் இருக்குது செல்லுங்களே. கிராட்டிடியூட் பண்ணுங்கள் ஏஞ்சலுக்கு. fulfill in magical and unexpected ways. Yeah, materials needs get fulfilled. Act of kindness, giving or receiving with a grateful heart. கண்டிப்பாக இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வருதுன்னா
அதை நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணணும். அந்த எனர்ஜி ஏன் உங்களுக்கு அந்த மணி எனர்ஜி கொடுக்குறாருன்னா, ஒரு நல்ல சோல் மூலமாக அதை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தருக்கு, யாரோ ஒரு நபருக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கு அதோட பெனிஃபிட் போய் சேரும், இவங்கக்கிட்ட கொடுத்தா இது இவங்க கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்கன்னு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அதனால் கிவிங் அண்ட் ரிசீவிங் வித் எ கிரேட்ஃபுல் ஹார்ட். உங்களோட மனம் வாங்கிறதுலையே டிவைன்லேருந்து வாங்கிறதுக்கு மட்டும் குறியாக இருக்காதுங்க, கொடுக்குறதுலேயும் ஹார்ட்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குது. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் யாரெல்லாம் ரிசீவ் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, அடுத்தது என்ன மெசேஜ்? பேஜ் ஆஃப் கேபியல். வரும் வாரத்தில் ரொம்ப தைரியம். இப்போ கொஞ்ச நாளாகவே சில பேர் படிக்கிற பிள்ளைங்களாக இருப்பீங்க, ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு டீனேஜ் ஏஜில் இருப்பீங்க, பிலோ 20-25 அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா வரும் வாரத்தில் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையாக அதை ஸ்போர்ட்டிவாக பண்ணுங்கள். எதையுமே சேலஞ்சிங்காக நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்க போகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வரும் வாரம். உங்களுக்கு அது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட், அதாவது ரொம்ப அதை செய்கிறதுல ஒரு ஆர்வமும், அதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷத்தோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு செய்கிறது சொல்லுவாங்கள்ல, அதுதான் சொல்கிறாரு. அது நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல அது மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு டிவைன் க்ரியேட் பண்ணி தர போகிறாங்க. ஓகே, ஸோ மனதில் உங்களுக்கு தோன்ற அந்த விஷயங்கள், அந்த படிப்புக்காக இல்லை ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கள, அதை செய்யுங்க தாராளமாக. ஒரு சிலர் டீனேஜர்ஸில் இருக்கலாம், ஒரு சிலர் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில், ஜாபில், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா முயற்சிகள் இந்த வரும் வாரத்தில் நீங்கள் போடணும். இது ஒரு சிலருக்கான மெசேஜாக தெரியுது. ஃபர்தராக என்ன சொல்கிறார் பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் ரஃபேல். கண்டிப்பாக இந்த வரும் வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. நியூ எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் பாசிட்டிவாக இருங்க. கொஞ்சம் சோக கீதம் பாடுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபுல்ஃபில்லிங் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப். சில பேருக்கு உங்களோட நபர் கூட ஒரு இணக்கமான ஒரு பாண்டிங் ஏற்படலாம். சில பேருக்கு நியூ பீப்புள் லைஃப்பில் வராங்க, அவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது கண்டிப்பாக லவ் லைஃபாக தான் தெரியுது. சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான வழிகாட்டுதல் கிடைக்க போகுது. ஒரு டீப்பான ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ் உங்களுக்குள்ளே வரப்போகுது. உங்களுக்கு சில ஞானம் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த வரும் வாரம் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஏதாவது யோசனையில் இருந்தீங்கன்னா யோசனை வரும். இந்த வரும் வாரம் யோசிப்பீங்க சில பேர். இது ஒரு சிலருக்கு அந்த விஷயத்த பண்ணிடுங்க. சரியா? சில பேர் நீங்கள் இந்த வரும் வாரம் ஒரு பிளஸ்டான ஒரு வீக்காக நீங்கள் மாற்றுறதுக்கு அடிக்கடி இயற்கையை நேசிங்க. வானத்தை பாருங்கள். அந்த சன்செட் ஆகிற போதும் சன்ரைஸ் ஆகும் போதும் பாருங்கள். அப்புறம் இந்த டால்ஃபின் ஃபிஷ் இருக்குல்ல, அதோட பிக்சர் வச்சுக்கோங்க. வால்பேப்பராகவோ இல்லைன்னா ஸ்க்ரீன் சேவர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதோட அந்த இதை இமேஜ் அடிக்கடி பாருங்கள். பீச் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் பீச்சுக்கெலாம் அடிக்கடி போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நல்ல அந்த பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம், ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் லைனில் மூவ் ஆன் பண்ணணும், நம்ம லைஃப்பை ஸ்பிரிச்சுவல் லைனில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் நம்ம போயிட்டு நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனில் நம்ம பலித்தமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு டீப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். இந்த வரும் வாரம் யோசனையும் வரும் உங்களுக்கு, ஒரு சிலருக்கு ஐடியா வரும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரியா? அடுத்தது என்ன மெசேஜ்? கிங் ஆஃப் ஏரியல். வரும் வாரத்தில் நீங்கள் பிள்ளைங்களாக நீங்கள் ஒரு சிலர் ஃபாதர் கேரக்டரில் இருக்கலாம், அல்லது மோஸ்ட் ஆஃப் மெயிலுக்கு தெரியுது. உங்கள் பிளானிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ப்ரொஃபஷ்னலில் இருந்தாலும் சரி, ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு.
உங்கள் பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஏதோ ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு ஃபைனான்ஷியல் சக்ஸஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களோட அறிவுத்திறமையை முழுவதும் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. உங்களோட அறிவுத்திறன் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கான ஒரு ரிவார்டாக கூட இந்த வரும் வாரம் அமையும். ஓகேவா? சந்தோஷமா? ஸோ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் ஹாப்பியாக பார்த்துக்கலாம். உங்களுக்கான அந்த விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் அண்ட் பர்சனல்லையும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஃபைனான்ஷியல் சப்போர்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இறைவனோடது. ஃபைனான்ஷியலாக நீங்கள் சக்ஸஸ் ஆகுறீங்க. அதுக்கான தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கணும். சில பேர் அதில் கொஞ்சம் வீக்காக இருந்தீங்கன்னா அதை வளர்த்துக்கோங்க. அதை ஒரு ஹிண்ட்டாக தான் கொடுக்குறாங்க. அந்த நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடும். சிக்ஸ் ஆஃப் ரஃபேல். வரும் வாரத்தில் உங்களோட கணவன் மனைவி உறவு கொஞ்ச நாளாக உங்களுக்கு சில பேருக்கு வருத்தம் தருவதாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புரிதல் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் நடந்த நல்ல விஷயங்கள் அப்பப்போ ரிலாக்ஸாக யோசித்து பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேடம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு 5 வருஷமாக என்னை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கேன். நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னா, அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட ஒரு 5 வருஷம் நல்லா ஸ்மூத்தாக தானே இருந்தாங்க. அப்போது அந்த விஷயத்தை நினச்சி பாருங்கள். அப்போ உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட், அப்போ எப்படி எந்த இடத்துல லேக் ஆகிருக்குன்னா, நீங்கள் ரொம்ப ஓவராக இறங்கி அவரை அப்படியே இது பண்ணுற மாதிரி பண்ணி உங்கள்கிட்ட சில எரர் இருக்கும். அது நீங்களாக உணரணும். என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற பௌர்ணமி தினம் டிசம்பர் 4ஆம் தேதி வருது. அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு பிளாக் மேஜிக்னால் ஒரு அழுத்தம் இருக்குது, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு, இல்லை உங்கள் கர்மா பேஸ்டான விஷயத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்படுது அப்படின்னாலும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அன்னைக்கு நீங்கள் இனிஷியேஷன் தீட்சை வாங்கி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் மற்றும் ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. அதோட டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். யாருக்காவது இந்த கிளாஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த டீட்டெயில் பாருங்கள். இப்போ நான் சொன்ன சில முக்கியமான அந்த விஷயங்களில் உங்களோட லைஃப் பிரச்சனைகள் ஏதாவது இது மாதிரி ஒரு லைனில் நீங்கள் ஒரு பிளாக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கணும். பௌர்ணமி தினத்துக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் அன்றைக்கி நான் ஷெட்யூல் பண்ணி கொடுக்க முடியும். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஓகே, நான் இந்த இடத்துல போய்ட்டு இப்படி நான் இருந்ததுனால இவர் இப்படி ஆகிட்டாங்க. அது மாதிரி நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கனாலும் அப்படி எடுத்துக்கணும், மெயில் பார்க்குறீங்கனாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 2 பேருக்கும் இடையில் நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பாருங்கள். அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். சில பேருக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம். உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நாள் கழித்து சில ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இந்த வரும் வாரத்தில் அமையலாம். உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையும். அது உங்களுக்கு ரொம்ப உங்கள் பழைய நினைவுகளை கொண்டு வரும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு சிலருக்கு. அடுத்தது 8 of Michael. You can be free, make it. ரைட் நவ் நீங்கள் எந்த விஷயத்தையுமே ஒரு கிளியர் உங்களுக்கு எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது. உங்களை யாரோ ட்ராப் பண்ணுறாங்க, என்னால் இதை தாண்டி எதுவும் செய்ய முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஒரு சிலர் நான் இதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது, இதுதான் என்னோடய லைஃபு, இப்படி தான் எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்ருக்கீங்க. உங்களை டிவைன் அதாவது ஏஞ்சல் ஃப்ரீ பண்ணி வச்சுட்டாரு. நீங்கள் தான் அந்த கட்டை ஒரு சில படத்தில் காமிப்பாங்கள்ல, கைகளை கட்டியிருக்கவே மாட்டாங்க. இவங்களாம் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு நான் கட்டவே இல்லைடா கையெடு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களாக உங்களை ஒரு சிறைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கீங்க, அதிலேருந்து வெளியே வா அப்படின்னு சொல்கிறாங்க. தைரியத்தை வளர்த்துக்கோ. மேக் எ கரேஜஸ் சாய்ஸ் டு சேஞ்ச் யுவர் சிச்சுவேஷன்.
இந்த சிச்சுவேஷனை உன்னோட தைரியத்தால் நீ வந்து மூவ் பண்ணணும். ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, டஃப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்காத. அந்த டஃப்பாக போகிறத உன்னால் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு தைரியம்தான் வேணும். ஃபஸ்ட்டு இந்த தைரியத்தை வளர்த்துக்கோ. அந்த சேஞ்சஸ், அந்த சிச்சுவேஷனை நீ மாற்று. ஓகேவா? இப்போது நீ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கிளியராக பார்க்க மாட்டேங்கிற. இந்த வரும் வாரத்தில் இந்த மாதிரி ஒரு லேக்கில் சில பேர் மாட்டுறீங்க. அதனால் அந்த கிளாரிட்டியோடு நீங்கள் இருங்க. நீங்கள் ஒரு ட்ராப்பில் போய்ட்டு மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஓகேவா? உங்களை யாரும் தடுக்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா என்னோடய சக்தி உனக்கு இருக்குது, என்னோடய பவரை கூட கொடுத்துருக்கேன். நீயாக தான் அந்த ட்ராப்பில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து தைரியம் இல்லை, எனக்கு வந்து தெம்பு இல்லை, அவங்க கூட என்னால் போராட முடியலை, அப்படிலாம் நீங்களாக இமேஜின் பண்ணிக்கிட்டு நீங்களாக அந்த மாதிரி இது உங்களோட அந்த விஷுவலைசேஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது. அப்படி பண்ணாதீங்க. அது நீங்களாக வச்சுக்கிறது. ஓகேவா? அதுக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, எவ்வளோ கைடன்ஸ் அப்பா, இவ்வளோ கைடன்ஸ். நான் 3 கார்டில் எடுக்கலான்னு வந்தேனே, 3 பைல் வச்சு 8 ஆஃப் ரஃபேல். சம்திங் பெட்டர் வெயிட்டிங் ஃபார் யூ. டூ வாட் யூ நோ இஸ் ரைட் ஃபார் யூ. இந்த கார்டு வழியாக ரஃபேல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்த செய்யுங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரைட்டுன்னு மனசுக்கு படுதோ அதை செய்யுங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஏதோ ஒரு நல்ல விஷயம் உனக்காக காத்துட்ருக்கு. நீ வந்து உன்னை முழுவதும் அதில் சரண்டர் பண்ணு. நீ கரெக்டான விஷயம் இது நமக்குன்னு சொல்லி நீ முடிவு பண்ணுற விஷயம் சரியாக இருக்கும். நீ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு இது கிடைக்கும். உனக்கு ஒரு தேடல் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் ஏதோ ஒரு தேடல் இருக்குது. அதுக்கான வழி கூட உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான அந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வரும் வாரம் நீங்கள் ட்ரை பண்ணுறது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. உங்களுக்கு இந்த பைரவரோட வழிகாட்டுதல், அவங்களோட அந்த பாதுகாப்புலாம் இருக்குது. சில பேர் பெட் அனிமல்ஸ் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் வீட்டில். ஓகேவா? அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கடவுளோட வழிபாடுகள் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த வழிகள் திறக்கும்.